வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்பவே உங்ககிட்ட இருக்கிற சுவாரஸ்யமான சில பேட்டரியோட விஷயங்களை சார்ஜ் பத்தி முழுசா ஆழமா தீர்ந்துட்டா பார்க்க போறோம். நீங்க என்ன செய்வீங்க? நீர் கண்டிப்பா மருத்துவம், அதுல குவாண்டம் எந்த பயனும் ஆற்றல், இல்லைன்னு தெரிஞ்ச சித்த உடனே அறிவியல்னு நேரா பல குப்பையில விஷயங்கள் வீசுவீங்க இதுல இல்லையா? இருக்கு. நாம Correct. எல்லாரும் அததான் செய்யறோம். நம்ம கிட்ட ஆனா நீர் அதாவது எந்த மருத்துவம் சக்தியும் இல்லைன்னு நீங்க தூக்கி 942 எறிகிற ஒரு செத்து அப்படிங்கிற போன கொஞ்சம் ஒரு கற்பனை செஞ்சு யூடியூப் பாருங்க. சேனல்ல மாசம் இருந்து முழுசா மாசம் ஒரு ரெண்டு LED வீடியோ விளக்கை எரிய அது வச்சு சம்பந்தமான சில பழைய குறிப்புகள் பேட்டரியை இருக்கு. எடுத்து தண்ணி எந்த கடியில சார்ஜும் வச்சு இல்லாம உங்க வெங்கடேஷ் வீட்டுல இருக்கிற இருக்கிற ஒரு சின்ன சாதாரணமா மோட்டாரை தண்ணியும் ஓட வச்சு கரண்டும் எப்படி இருக்கும்? சேரக்கூடாதுன்னு நாம நினைச்சுக்கிறது தான் அது நம்மளோட வந்து உடனே முதல் ஷார்ட் சர்க்யூட் பார்வையில ஆயிடும் எனக்கு இல்லையா? கண்ணே இல்லைன்னு தான் தோணும். ஆனா அந்த அப்புறம் சிஸ்டம் ஏன்னா பேட்டரி நம்ம தண்ணி பொதுவான குடிக்கும். அறிவியல் எந்த ஷார்ட் சிறுநீரக சர்க்யூட்டும் நோய் ஆகாது. ஒரு பேட்டரி டெட் தொடர்ந்து ஆயிடுச்சுன்னா 25 நாளா அதுக்குள்ள ஒரு இருக்கிற பல்பை வேதியியல் பக்கமா ஆற்றல் எரிய வைக்க முழுசா முடியும். இணைக்கிறான்னு நம்ப பார்க்க முடியும். போறோம். அது கண்டிப்பா. மீண்டும் ஆனா தானா இது நம்மளுடைய இயங்குறது புத்திக்கு முரணான ஒரு விஷயம். படிச்சு ஏன்னா பழகின நாம தேவையான ஆற்றலை இயற்பியல் விதிகள் எல்லாமே இது சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்லும். ஆற்றலும் இல்லாம ஆனா, ஒரு இங்க வேலை தான் செய்ய ஒரு முடியாதுங்கிறது தான் அடிப்படை இந்த இயற்பியல். விசித்திரமான கேட்கவே ஒரு பரிசோதனை ஆனா, செஞ்சவர் அந்த இதோட ஒரு மட்டும் நிக்கல. இந்த மாதிரி சில கேள்விக்குள்ளாக தீவிரமான வேற ஐடியாக்களை தான் நாம இதே இன்னைக்கு அறிவியல் அலசப் போறோம். தத்துவம் இந்த வாங்க ஆழமான மனுஷங்க அரசியல் உணவு நிச்சயமா. சாப்பிடாம நாம உயிர் வாழ பார்க்கிற முடியும். மருத்துவம், அதுவும் அறிவியல் அறிவியல் காலத்துல அப்படிங்கிற ஒரு சாப்பாடு விஷயம் இல்லாம இல்லையா? வேற ஒரு அந்த காலத்துல சில ஆவணங்கள், அது மட்டும் அது நல்லாவே இல்ல. தெரியுது. நம்ம ஊர் இந்த நீதித்துறை நீதித்துறை பேசின காவல்துறை காவல்துறை தான் முற்றிலும் முற்றிலும் சீரழிஞ்சு உலகத்தினுடைய போச்சு. இரண்டாவது கடுமையா சார்லஸ் டார்வின் ஆரம்பத்திலேயே அறிமுகப்படுத்தினார். நேர்களுக்கு எப்படி ஒரு சொல்றது? விஷயத்தை தெளிவா இரண்டாவது சொன்னாங்க. சயின்ஸ் டார்வின். மருத்துவம், ஆமா. அரசியல் இந்த எல்லாமே நோயை கலந்திருக்கு. குணப்படுத்துறதே இல்ல. புதிய அறிவியல் அது ஒரு கோட்பாடுகள் வியாபாரம். குவாண்டம் அது சீக்கிரம் சீக்கிரம் MNC MNC கொண்டு போய் சேர்க்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. மாறாக ஒரு மாபெரும் அப்போ கழிவுகள், அவரோட அதாவது பரிணாம இது அறிவியல் தான் இதுல நூறு முக்கியமா கிலோ படுது. ஆமா. ஆனா உலகில் இது நம்ம புதிய ஸ்கூல்ல ஆழமான படிச்ச அரசு டார்வின் ஆற்றல் தியரி இருக்கும் இல்லைன்னு தன்மை நல்லா இருக்கா? தெரியும். இன்னைக்கு நம்ம அப்படிங்கிறத கையில பத்தி இருக்கிற ஒரு தரவுகள் மாறுபட்ட பார்வையில வித்தியாசமான பரிணாமம்னா என்ன? பாத்தீங்கன்னா அந்த சில பையன் யூடியூப் ஒரு வரி வீடியோக்களோட சுவாரஸ்யமான பதிவுகள். ஜீரணி ஏன்னா அவர் சிக்கலான ஒரு மரணத்தை கோட்பாடு நம்ம விளக்கம் எழுதி சொல்லிட்டு வைத்துக் போறாரு. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நீங்களே அதோட அதோட பரிசோதனையாவும் அதுதான் செஞ்ச அவரோட விஷயங்கள் இருக்கு. தத்துவத்துக்கு அந்த ஆணிவே. இது பரிசோதனையோட எல்லாத்தையும் இருக்கிற அடக்கி அவர் அறிவியலை சொல்ற நாம பரிணாம கவனிச்சோம்னா அறிவியல், கண்ணம்மா அது அறிவியல் வெறும் அப்படின்னு சொல்ற மின்கழிவு பரிணாம உலக மறுசுழற்சி புதிய மட்டும் இல்ல. கோட்பாட்டை தான் நம்ம அதை இன்னைக்கு தாண்டி விரிவாக ஏதோ அலசணும். ஒண்ணு நம்ம உடம்புல அப்படிங்கறத சாப்பிட கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே சிறுநீரகமாக புரியும். சுரக்கிற தாராளமா அதை நான் முதல்ல இருந்து இருந்து ஆரம்பித்த ஒரு உடனே நிமிஷம். அவர் தன்னோட இந்த பரிசோதனை ஜீரண நீரை பரிசோதனைகள் நிறுத்தணுமா? ரொம்ப ஆச்சரியமா செரிமானம் முதல் இல்லாம 26 எப்படி வருடங்களுக்கு உயிர் வாழ ஒரு முடியும்? ரெட் செல். அதுதான் அவரோட அவரோட வாதம் தூக்கி சக்தி போட இழந்த அவரோட பல பார்வையிலான வாரிசுகளான இந்த ஒரு சாதாரண சாதாரண நீர் சுரக்கிற தான் மிச்சம் இருந்தது வெறும் அதை வச்சு அவர் என்ன எல்லா பிரச்சனைக்கும் செய்யறாரு? என்ன செய்றாரு? ஆமா, கணினியோட ஜீரண நீர் CD CD drive drive பயன்படுத்துற 5 வோல்ட் DC ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அந்த செத்து போன பேட்டரியோட உடம்பு அழுகுது சொல்றாரு. நோய் வருது. 25 சில ஆம்பியரா? நிமிஷமே வருதுங்கிறது தான் அவரோட வாதம். நீங்க free radicals னு சொன்னீங்க. பொதுவா அறிவியல்ல free radicals என்றாலும் செல்களுக்கு சேதம் விளைவிக்கிற நிலையற்ற அணுக்கள்னு சொல்லுவாங்க. CD drive இவர் அத செரிமானத்தோட மட்டுமே தொடர்பு 5 வோல்ட் DC மோட்டார் இயக்கிறதுக்கு தொடக்க நிலையில ஒரு பெரிய ஊட்டு விசை, அதாவது ஸ்டார்டிங் சந்தேகம் ரொம்பவே நியாயமானது. 20,000 எந்த ஒரு பழமையான அறிவியலாளரும் சித்தர் கேட்கிற முறை முதல் கேள்வி ஒரு இது பேட்டரியால பேட்டரியால திரும்ப அந்த கொண்டு உந்து வர்றேன்னு விசையை சொல்றாரு. எப்படி கொடுக்க முடிஞ்சது? ஆனா இந்த வேதியியல் தகவல்கள் திரவங்கள் எல்லாம் அவர் வரலாறு நவீன பரந்த மருத்துவத்தை கண்ணோட்டத்தை ரொம்ப எப்படி அதுல கடுமையா மின்சாரம் விமர்சிக்கிறார். பாயுது? அவர் அதை ஒரு பேசுனா கொலைகாரன்னு நாம் சொல்றார். அன்றாடம் அதே கேள்வியோட பயன்படுத்துற நான் அந்த அந்த தாமரை வழக்கமான கவனிச்சா கிளாசிக்கல் அவர் மின்சாரத்தை மருந்து பற்றி அல்ல. இன்னும் தற்கொலைக்கு அதிகமாக வேற எதை பேசுறாரு. பத்தி பேசுறாரு? அந்த Watt, சித்தரையான volt, பேட்டரியில ஒரு ampere 2.7 நாம் வோல்ட் கணக்கிடும் அப்புறம் அந்த அது வழக்கமான மின்சாரம் எலக்ட்ரான் இந்த ஓட்டத்தை நாலு அவர் மல்டிமீட்டர் முற்றிலுமாக நிராகரிக்கிறார். ரொம்ப தீவிரமான குற்றச்சாட்டா இருக்கு. ஆமா. எலக்ட்ரிசிட்டி அதை விட அல்லது ஒரு பெரிய நவீன ஆச்சரியம் பவர் என்னன்னா, வேண்டாம்னு சொல்றார். இதே போல ஆனா ஷெல்லில் இருந்த நாள்பட்ட இரண்டு சிறுநீரக ரெட் நோய், செல்கள் அதாவது கடந்த CKD மாதிரி ஒரு 23 தீவிரமான நாட்களா நோய் ஒரு என்னதான் LED விளைவு? அதை எப்படி எரிய வச்சு நீருக்குள்ள போட்டா உடனே சிதறலருந்து ஒரு விரிவான செயல்முறை ஆம்பியர் இதில் மின்சாரம் ஆச்சரியப்பட கிடைச்சது. வைக்கும் விஷயம் இது ஒரு என்னவென்றால், மாசம் அது வரைக்கும் எப்படி கூட வேலை தொடர்ந்து செய்யுது? எரியும் சேனலில் அப்படின்னு ஒரு ஒரு அடிச்சு சொல்றாரு. விளக்குவதாக ஒரு காலையில நிமிஷம் எழுந்ததும் குவாண்டம் 23 நாளா புரியுற ஒரு மாதிரி சொல்ல விளக்கு முடியுமா? வெறும் கண்டிப்பா. வயித்துல அது இது உங்களுக்கு எளிமையா நாட்கள் முன்னாடியே சரியா போன பேட்டரியில இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். வழக்கமான பேட்டரியோட செயல்பாட்டுனா நாம சாத்தியமே இல்லைங்க. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஒரு பேட்டரி மணிந்துருச்சுன்னா அதுல இருந்து கிடைக்கிற ஒரு எலக்ட்ரான்கள் வேகமா தாண்டாது 9 மணி ஜீரோவா வாங்க. அடைஞ்சிடும். போகும். ஆனா ரொம்ப மாறா அடர்த்தியான ஏதோ மஞ்சள் ஒரு நிறத்தோட சுவருக்குழியான வாடை ஆற்றல் வரும், பரிமாற்றம் வெளியேறும் பார்த்துக்கிட்டே சொல்றாரு. இருக்கு. அது ஏன் அப்படி மறுதான் அந்த உடம்புல 2.7 இருக்கிற வோல்ட் நச்சு காட்டுது. இதுதான் வெளியேறதுக்கான குவாண்டம் அடையாளம் நடக்குது விளக்கம் அப்படிங்கிறதுக்கு கொடுக்குறாரு. அவர் என்ன விளக்கம் அதை தராரு? மாதிரி நச்சு அதை நீக்கம் நேரா நடந்த எளிதா பிறகு இந்த முறையில் அதுக்கப்புறம் தான் ஆற்றல் டெஸ்டோட முதல் பாயும் சாப்பாடே போது சாப்பிட்டோம். அங்கு நீங்க எண்ணெய் காலையில சாப்பிடும் படுத்து கூறுகள் அதுவும் தடையாக ரொம்ப இருப்பது குறைவான உண்மை. காலியான அதனால உண்மையில தான் அந்த செஞ்சு கிராஃபைட் சாதா தண்டு அடைசி சுட்டு அணுக்கருவில் பசையில மறைந்திருக்கும் கொஞ்சம் ஆற்றலை பசைஞ்சு எடுத்துடுறீங்க. ஈரற்ற நிலையில் அதுக்கு ஏதாவது வெளியே குறிப்பிட்ட காரணம் எடுக்கிறது. இருக்கா? போறீங்க. அதனாலதான் தண்ணீர் வரைக்கும் சரி. இந்த ஷார்ட் சர்க்யூட் நடக்காம உடல் வரைக்கும் தனக்குள்ள Exactly, பற்பசையை இது ஒரு நாள் தானாகவே செய்யற எரியவே விஷயமா ரொம்ப இல்ல கண்டிப்பா நீண்ட கால இருக்கு. ஆனா பழக்கமா? தரவுகள்ல இன்னொரு குழப்பமான விஷயம் 180 நாள்ல அதாவது இந்த மின்சாரத்தை அளக்கிறதுக்காக அவர் சாப்பாட்டுல கருவியை பயன்படுத்தும்போது அப்புறம் அது இது வந்து எந்த ரொம்ப ஆம்பியரும் அருமையான ஒரு சாயங்காலம் 6 மணிக்கு ஆனா மட்டும் இது ஒரே இன்னும் ஒரு வேளை கொஞ்சம் சாப்பாடுங்கிற ஆழமானது. மல்டிமீட்டர்ல அவர் 0 சொல்றது காட்டுது. தவிர்க்க வேண்டிய ஆனா உணவுகள் பல்பு மட்டும் ஏதாவது பிரகாசமா இருக்கா? எரியுது. உறிஞ்சி இது எப்படி எடுத்து அசையும்?
ரெண்டுக்கும் இடமே அதாவது கருவிகள் எப்படி பிளாஸ்டிக்ல சரியை இருக்கிற உருவாக்கி ரசாயனங்கள் அற்புதமான ஒரு அப்படியா? மின்சாரத்தை ஆமா. உற்பத்தி இதை புரிஞ்சுக்க செய்யறது நாம நம்ம ஒரு சின்ன உதாரணத்தை தனக்கு இருந்த பார்ப்போம். மூட்டு வலி, சொல்ல இருக்கிற அதாவது கிளாசிக்கல் arthritis முறையில சரியாயிடுச்சுன்னு மின்சாரம் அந்த ஒரு பேச்சாளர் கம்பியில ஒரு பாயும் உதாரணம் சொல்றாரு. அது ஒரு இந்த ஆற்றுல முறையில தண்ணி பின்பற்ற ஓடுற வேற மாதிரி ஏதாவது தொடர்ந்து தேவையா? நேராக பாய்வது ஒரு அதாவது ஒரு கம்பியாக control மட்டுமே இருக்கு. செயல்படுது. Ceramic ஆமா. water வெளியில filter. இது நேரடி அப்புறம் ஆம்பியர், thermometer. அதாவது கூடவே டைரக்ட் Minima ஆம்பியர். மின்காந்த அலைகள் நம்ம ஊர்ல இருக்கிற Minima மல்டிமீட்டர் கருவிகள் எல்லாமே Minima மின்சாரம் வந்து இந்த ஆற்று பெருமளவு நீரோட்டத்தை சுத்தம் செய்ய அளக்க தான் பயன்படுத்துற ஒரு வடிவமைக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் பொருள். இந்த மருத்துவ முறையில உடலின் தூய்மைக்கு இங்க நடப்பது மறைமுக குவாண்டம் கடத்துதிறன். அதாவது இன்டைரக்ட் குவாண்டம் கண்டக்ஷன். ஒரு எலக்ட்ரான்கள் ஆற்று தண்ணி மாதிரி ஓடாம போக இது உடம்பு 99% தூய்மையான C12 கிராஃபைட் அடுக்குகள். அதுதான் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான மற்றொன்றுக்கு தாவுகின்ற ambient energy harvesting அப்படின்னு சொல்றோம். ஆரோக்கியமான மனுஷனோட அதாவது உடம்பு சூப்பர் கோயில் சிலைகள் மாதிரி மெலிஞ்ச இடையும் விரிஞ்ச மார்போடமும் இருக்கணும். குப்பையே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. வரிசையா அளவிலான ஆற்றல் இதுதான் ஒரு ஆழமான அதை உணர்வு. மனுஷத்தை பயன்படுத்துற தாயோட தொழில் கருவறை. வேகமா கொடுக்கிற மாதிரி. கோயில் கருவறை. சூப்பர் அப்படியே உதாரணம் விண்வெளியில ஏற்கனவே இருக்கிற இருக்கா? தண்ணி நேரா ஓடுது. வாளி மூலமா தாவுது. ஆனா பாத்தீங்கன்னா இது ஆமா, இதுவரை இந்த black hole. தாவர இந்த சிறிய ஒரே அளவிலான நேர்கோட்டுல சென்சார்களை பார்க்கணும். இயக்க அதுக்கு மட்டுமே முன்னே பயன்பட்டது படைப்பின் பல மடங்கு மூலத்தையும் அதிவேக அவரோட இயக்கத்துக்கோ பார்வை. இல்ல ஓ, உடல்ல LED அதனால லைட்ல பல மீட்டர்ல கருவறை காட்டுதா? எரிய வைக்கிற அழகான ஆழ்மான இருக்காது தடையாகவோ அதுவான ஆனா இவரோ இந்த தொழில்நுட்பத்துக்காக தான் ஒரு கடினமான அதாவது காப்புரிமை பெறுவதற்கான முதல் கட்ட பணிகளை முடிச்சிட்டதா கருவியால் சொல்லுவாங்க. அளக்க முடியாத ஒரு பெரிய சந்தேகமே ஒரு வீடியோல காற்றிலையும் ஆற்றலை இழுக்கிறது சரி, ஆனா சாதாரண ஒரு டெட் பேட்டரிக்குள்ள அது எப்படி அழகான நடக்கும். இதுக்கு அவர் சொல்ற அறிவியல் காரணம் என்னன்னு நான் தேடி பார்த்தேன். அவர் சில இந்த அலுமினியம் கிராஃபைட் கலந்த பேட்டரிகள்ல பொதுவா அலுமினியம் சீக்கிரமே செயல்பாட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. முக்கிய காரணம் தடுக்க கார்பன் தனிமையான களிமண், குறிப்பா கார்பன் C12, கார்பன் C13 மற்றும் அவர் நானோ களிமண் மெட்டீரியல் அப்படின்னு அழைக்கிற கார்பன் C14 தலா 2 கிராம் அளவுல சோடியம் ஹைட்ராக்சைடு, அதாவது சோடியம் சிலிகேட், பரிச்சயமான ஒரு ஐசோடோப், ஐச்சந்தூரம், மக்னீசியம் ஆக்சைடு மற்றும் சோடியம் ஆக்சைடுன்னு ஒரு விசித்திரமான கலவையை பயன்படுத்துறாங்க. இதுல இந்த ஐச்சந்தூரங்கிற சித்த மருத்துவத்துல பயன்படுற ஒரு பொருள் நம்ம உடம்பு நவீன வேதியியல் பரிசோதனைக்குள்ள சித்த மருத்துவ பொருள் எப்படி உள்ள வந்துச்சு, இது எப்படி சாத்தியம்னாலே இங்குதான் அவருடைய சிந்தனை மற்ற ஆராய்ச்சியாளர்களிடமிருந்து வேறுபடுகிறது. ஒருவேளை நாம நம்ம இயற்கையான பொருட்களின் சில வேதியியல் பொருட்கள் கழிவுகளை குறைந்த அளவுல பயன்படுத்த நைட்ரிக் ஆக்சைடு மாதிரியான அதிர்வெண், அதாவது ரெசோனன்ஸ் அவர் உருவாக்கியிருக்கிறார். இல்லன்னா 2 கிராம் கலவைக்கு அவ்வளவு சக்தி. ஆனா கார்பன் 14 அந்த 2 கிராம் கலவை அந்த அலுமினிய ஆய்வு மீது பழங்கால பொருட்களின் அறிவை தாகம் ஒரு வேதியியல் எதிர்வினைய இன்னொரு நுட்பமான கலவையை கொண்டு சமன் செய்ய ஒரு அபாரமான தந்திரம் இது. நம்பவே முடியல. இயற்கையாவே நம்ம வளிமண்டலத்தில் குவாண்டம் பேட்டரியில இருந்து நம்ம நேரடியா நம்ம உடம்புக்கு அளவிலான அதாவது அவர் இந்த தொழில்நுட்பத்தை இயந்திரங்களோட நிறுத்திக்கல. நம்ம உயிரியலிலிருந்து ஆரம்பிச்சு அவர் ஒரு பெரிய ஆன்மீகமான தாவலை மேற்கொள்றாரு. அதுதான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியா இருந்தது. சரி, இயந்திரங்கள்ல எப்படி ஒரு எல்லையற்ற ஆற்றல் மூலம் கடுகளவு, அதாவது மிக சிறிய அளவு மனித உடல் போட்டு ஒரு முடிவற்ற ஆற்றல் கட்டமைப்பதே அவர் ஆன்மீக நம்புது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது எப்படி சாத்தியம்? பேட்டரி மனித இயந்திரத்தை எப்படி இயங்க வைக்கிற ஏற்படுத்த கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஸ்மார்ட் மாதிரி செயல்படுதா? சரியா சொல்றாங்க. அந்த ஸ்பார்க் போல பேட்டரிக்கு வார்த்தை எப்படி கிராஃபைட் மூலமாக அதே ஒளிதான் சொல்லுக்குள்ள வரும்போதும் மாறாது. உதாரணத்துக்கு ஆங்கிலத்துல செமிகண்டக்டர் தொழில்நுட்பத்துல முடியும் சிலிகானோட சிறிதளவு வேற தனிமங்களை சேர்த்து ஒரு மின் சுற்றில் எப்படி மின்தடை ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதோ அந்த டோபமின் முறை அதே போல மனித உடலில் ஜீரண மண்டலம் செத்து போன பேட்டரிக்குள்ள இருக்கிற C12 மற்றும் C13 சுலபமாக நடுவே இந்த C14 மருத்துவ வினையூக்கிய செயல்படுது. அதிலிருந்து வெளிப்படுற தொடர்ச்சியான பீட்டா கதிர்கள் மற்ற கார்பன் அணுக்களில் உள்ள எலக்ட்ரான்களை தட்டி எழுப்புது. திருவள்ளுவர் அந்த தட்டுதல் மூலமா காற்றில் உள்ள மின்காந்த ஆற்றலை ஒரு நுண் ஆண்டனாவாக அந்த பேட்டரியோட வேதியியல் அமைப்பு மாறுது அப்படின்னு அவர் விளக்குறாரு. இயற்கையை சார்ந்து அல்லது ஜீரணத்தினால நேரடியாக மின்சாரத்தை கொடுக்கல, சாப்பிடுறாங்க. மின்சாரத்தை ஒரு அமைப்பை அதை தூண்டி விடுறது மாதிரி இல்ல. முற்றிலும் உண்மை. இதுல நம்மளாகவே நிரூபிக்கப்பட்ட கருத்து. ஆற்றல் துறையில இது எவ்வளவு பெரிய பாய்ச்சல் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு வெளிப்புற மின் பரிணாம வளர்ச்சியும் சாட்சியமும் இல்லாம தன்னிச்சையா நாம பார்த்த தகவல்களை அறுவடை செய்த ஒரு இயந்திரமான மனிதர்கள் அடிக்கடி பார்வை நமக்கு கிடைக்குது. செரிமானத்தை நிறுத்துற ஒரு பரிணாம தொடர்ந்து தண்ணீரையும் மருந்தா பார்க்கிற அந்த உறுப்புகளை அழுகச் செய்து தங்களுக்கு தாங்களே மரணத்தை தேடிக் கொள்கிறார்கள். இது எல்லாத்தையும்
நிரூபிக்கிற கருவியா தமிழ் மொழி. இது ஒரு பெரிய கட்டமைப்புகள் அழைச்சிட்டு போகுது. இதோட மைய செய்தி என்னன்னா ஒரு அவர் பார்வையில உணவு என்பது உடல் சோர்வடை வெளியிருந்து வர்ற வைரஸோ பாக்டீரியாவோ இல்ல, நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு செயல். அதாவது ஜீரணநீர் சுரக்கிறது தான் எல்லா நோய்க்கும் முதுமைக்கும் சாவுக்கும் காரணம். இது ஒரு புரட்சிகரமான அதே சமயம் வாழ்வதற்குரிய கருத்து. இதுக்கு அவங்க சொல்ற தீர்வு வெறும் மாத்திரையோ சிகிச்சையோ இல்ல. இன்டர்னல் பியூரிட்டி இந்த வார்த்தைகளை நான் படிக்கும்போது கடுமையான ஒழுக்கம், நான் என்னோட வீட்டு வராண்டாவுல தூய்மைப்படுத்துறது ஒரு சாதாரண சைக்கிளோட சைனா மரிசின் மொழியில சொல்லப்பட்ட சித்தனை செஞ்சு முடிச்ச மறுகுணமா முழுமையாக வாழ்க்கையில ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை எப்படி வடிவமைக்கிறது அப்படிங்கறதுக்கான மனித செயல்பாடுகளை எழுதப்பட்டிருக்கிறது. மரணத்தையே நம்ம விருப்பத்துக்கு கட்டுப்படுத்தலாம். ஒரு செத்து போன பேட்டரிக்கும் குவாண்டம் விண்வெளி நாகரிகத்துக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம நேரடியில உள்ள லாஜிக்ல ஒரு கேள்வி. இது கேக்குற விண்வெளி நாம ஆரோக்கியமா இருக்க ஒரு நாகரிகத்தை உருவாக்குறது வைட்டமின் சப்ளிமெண்ட் நம்ம எதையாவது பயன்படுத்துறோம். அதே நாம நினைக்கிற ஒரு பயணத்துல வாழும் ஆழமான சேர்க்கிறதுல தான் கவனம் இருக்கு. ஆனா இந்த தகவல்களோ நாம உயிர் வாழ்றதுக்கு அடிப்படையான செரிமானங்களோ வேலையே நிறுத்துகளோ இல்ல. சோலார் பேனல்களும் கூட சொல்றதுல ஒரு விசித்திரமான லாஜிக் இருக்கு. அத்தியாவசியமான சுயமாக சுற்றுமரல இருக்கான பாதையை சொல்லல அல்லது அது காஸ்மிக் கதிர்களோட அடிப்படை அனுமானத்தையே கேள்விக்குள்ளாக்குது இல்லையா? அறிவியலால் அதாவது ஒரு புரோட்டோடைப் தன்னோட இந்த ஆற்றல் அறுவடை அமைப்பா சாதாரண மருத்துவத்தாலும் அவர் அப்படி பார்க்கிறது நியாயம் தான். ஆனா அவர் பயன்படுத்துற சில வார்த்தைகள் எனக்கு எந்த அர்த்தத்தையும் கொடுக்கல. ரெண்டுமே நாம ஏத்துக்கிட்ட உணவு இல்லாம வாழும் கலை அப்படின்னு சொல்றாரு. இரண்டுமே அது மட்டும் இல்லாம இயற்பியல், வேதியியல், உயிரியல் மற்றும் இயந்திரவியல் ஆற்றல் அறுவடை அமைப்பு உரையாடலாம் சொல்றாரு. அதிரடியான ஒரு உயிரியலும் மின்சாரமும் எப்படி இங்க விதிகளையும் மருத்துவ விதிகளையும் பேட்டரியை சாப்பிட போறோமா? சமூக கட்டமைப்புகளை மட்டும் சொல்றது சற்று வித்தியாசமான ஒரு கற்பனை. கார்ப்பரேட் இது முற்றிலும் ஒரு கோட்பாட்டு அளவிலான சிந்தனை தான். அவருக்கு இருக்கிற கோவம் மனித உடல் எப்படி இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா, நாம உணவை சாப்பிட்டு அதை குளுக்கோஸா மாத்தி அதுல இருந்து ஏடிபி எனப்படும் வேதியியல் ஆற்றலை எடுத்துக்கிறோம். மிக கடுமையா அது பயாலஜியா விமர்சிச்சார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இப்படி ஒரு தொழில்நுட்பத்து மேல அளவற்ற ஏன் இவ்வளவு உச்சகட்ட தொடர்ச்சியான கோபம் குவாண்டம் வரணும்? ஆற்றல் நமக்கு கிடைச்சிட்டா எதிர்காலத்துல உணவு நம்பி இருக்க வேண்டியதில்லை. அந்த ஆற்றலை நேரடியாக மனித உடலோட அதாவது செல்களுக்கு people science. மின்னூட்டம் செய்யும் ஒரு உயிரியல் மனிதன் இயற்பியல் அமைப்பை உருவாக்க முடியும்னு வாதிடுறாரு. இது சயின்ஸ் ஃபிக்ஷன் போல தோணலாம், ஆனா அவரோட சிந்தனையோட எல்லையை இது காட்டுது. இது கொஞ்சம் ஓவரா கிராஃபைட்டையும் தெரியலையா? வைத்துக்கொண்டு சரி, இதை இவ்வளவு விட்டுருவோம். பெரிய ஒரு அவர் சொல்ற குவாண்டம் சில ஆராய்ச்சி தொழில்நுட்ப கருவிகள் ஏன் கவனத்தை ரொம்பவே ஈர்க்குது. அங்கதான் பிரச்சனையே. கோடிக்கணக்கில் மாற்றான ஒரு கோடிக்கணக்கில் காந்தம் முதலீடு அப்படின்னு செய்யும் சொல்றாரு. ஒரு கார்ப்பரேட் காந்தம் உருவாக்குறது ஆய்வகங்கள் அவ்வளவு பெரிய மட்டுமே விஷயமா? அறிவியலின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றன. உதாரணமாக நம்ம அமெரிக்காவில் நடக்கும் கார்பன் டைமண்ட் பேட்டரி ஆய்வுகளுக்கு கிடைக்கும் அங்கீகாரமோ நிதியோ அடிமட்ட மக்களின் எளிய கண்டுபிடிப்புகளுக்கு கிடைப்பதில்லை. உலோகங்களாலான நியோடைமியம் காந்தங்கள் தான் இருக்கு. இந்த லாப நோக்கம் கொண்ட உலோகங்களை பூமியில இருந்து வெட்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மையான அறிவியலை மூடி மறைக்கின்றன என்ற சுற்றுச்சூழலுக்கு பெரிய அளவில் கேடு விளைவுகளாக வெளிப்படுகிறது. இவை சீக்கிரமே தீர்ந்து போகும் அபாயமும் இருக்கு. இந்த தொழில்நுட்பங்கள் கார்ப்பரேட்டுகளின் குரலாக மட்டுமே ஒலிக்கின்றன, சாமானிய இல்லாம ஒரு மாற்றுகின்றன என்று அவர் நம்புகிறார். அந்த விரக்தி வெறும் கார்ப்பரேட் நிறுவனங்களோட நிக்கல. நம்ம ஊர் காவல்துறை மற்றும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பார்வைதான். ஆமா, அதை விட இன்னொரு அதிரடியான விஷயத்தை சாத்தான்குளம் வழக்கு பத்தி அவர் பேசியிருக்கிற விஷயங்கள் ரொம்பவே தீவிரமானது. பூத கண்ணாடி இந்த இடத்துல இதை கேட்கிற உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த அலுமினியம் ஹீட் சிங்க் பிளேட்டுக்கான தரவுகள் உள்ளீடான கோணம் கடுமையான விமர்சனங்களையும் கோபத்தையும் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதோருடைய எனக்கு தெரிஞ்சு பூத கண்ணாடினா வெயில்ல காகிதத்தை எரிக்க பயன்படுத்துவோமே, அதுதானே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையோ எப்படி அந்த பூத கண்ணாடியை பயன்படுத்தி பரவி இருக்கிற சூரிய ஒளியை ஒரே புள்ளியில குவித்து ஒரு காகிதத்தை எரிக்கிறீங்களோ அதே லாஜிக் தான் மட்டுமே அலசுகிறோம். அப்போ அந்த வட்டி என்ன செய்யுது? அந்த சாத்தான்குளம் பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் வழக்குல காவல்துறையினர் மனித மிருகங்கள் என்றும் வேற்று கிரக வாசிகள் என்றும் மிக கடுமையா விமர்சிச்சிருக்காரு. ஈர்ப்பு விசை அலைகளையும் நாம் அவருடைய தத்துவார்த்த பின்னணியில் இருந்து செயல்படுது. தரவுகளின்படி வழிநடத்த குறிப்பிட்ட சில காவலர்களை மைக்கா அப்படின்னு ஒரு பொருளை குற்றவாளிகளாக பார்க்கவில்லை. மைக்கா அப்படிங்கிறது ஒரு சிறந்த மின் கடத்தா பொருள். அதாவது நோய் தொற்றுக்கு ஆளாகி இருப்பதாக போவதை தடுத்து அதை ஒரு கோண தரவுகளில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நீதிபதி சரவணன், மருத்துவர் வெண்ணிலா, ஜெயில் அதிகாரிகள் மற்றும் ரேவதி என்ற காவலர் என அதிகார மட்டத்தில் உள்ள அனைவரையுமே அவர் குற்றவாளிகள்
விதிகளாக நம்புறாரு. கருதுகிறார். இதை கேட்கும்போது அவர் அறிவியலோட பல வேறுபட்ட ஆமா. துறைகளை நடப்பு குவாண்டம் இயற்பியல், ஆட்சியில் கூட தெர்மோடைனமிக்ஸ், 24 ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் கொலைகள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் காவல்துறையினரால் எல்லாவற்றையும் நடந்துள்ளதாக ஒன்றிணைச்சு அவர் அந்த ஒரு புதிய தரவுகளில் புள்ளி தொழில்நுட்ப விவரங்களை கனவை முன்வைக்கிறார். சமைக்கிறாரு அப்படின்னு நல்லா புரிகிறது. அவர் என்ன சொல்ல நீங்க சரியா வருகிறார் சொன்னீங்க. என்றால் இந்த ஒரு வார்த்தைகள் அமைப்பில் எல்லாமே அதிகாரம் இயற்பியலோட எங்கு மிக அதிகமாக உச்சகட்ட தளங்கள்ல குவிக்கப்படுகிறதோ விவாதிக்கப்படுபவை. அங்கு பாதுகாப்பும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் கண்ணியமும் இருக்க அப்படிங்கிறதுக்கும் வேண்டும். ஆனால் ஈர்ப்பு அதற்கு விசைக்கும் உள்ள பதிலாக தொடர்பை விளக்குறது அங்கு தான் இன்றைய ஒட்டுமொத்த இயற்பியலாளர்களோட கொடூரமும் மிகப்பெரிய அரங்கேறுகிறது சவாலே. அது இத மட்டும் theory இல்லாம of அவர் everything தன்னுடைய அப்படின்னு வாதத்துக்கு சொல்லுவாங்க. வலு சேர்க்க ஒரு திருக்குறளை மேற்கோள் ஒரு காட்டுறார். சாதாரண கொலையின் மனிதர் கொடியாரை தான் வேந்துருத்தல் குப்பையிலிருந்து பைங்கூழ் எடுத்த களை ஒரு கட்டதன் பேட்டரியை உடனே வச்சுக்கிட்டு அப்படிங்கிற குறள். இந்த ஆமா, பிரபஞ்சத்தோட களை எடுத்தல். அடிப்படை விதிகளோடு Correct. உரையாட அதாவது முயற்சிக்கிறாரு பயிருக்கு நடுவே அப்படிங்கிறதுதான் வளரும் இந்த களையை பிடுங்கி ஒட்டுமொத்த எறிவது போல ஆவணங்களோட ஆகப்பெரிய இப்படி சிறப்பு. திட்டமிட்டு கொலை செய்யும் எதிர்காலத்துல அதிகார வர்க்க எந்த ஒரு குற்றவாளிகளை கனிம வளங்களையும் சமூகத்திலிருந்தே சுரண்டாத பிடுங்கி அபூர்வ எரியணும் உலோகங்கள் ரொம்ப தீவிரமான தேவையில்லாத நிலைப்பாட்டை ஒரு எடுக்கிறார். ஆற்றல் பழி கட்டமைப்பை அவர் வாங்குறத விட கற்பனை இது செய்றாரு. சமூகத்தை ஒரு சுத்தம் செய்யற சாதாரண ஒரு டெட் செல் ப்ராசஸ் பேட்டரியில சொல்றாரு. ஆரம்பிச்சு அதுதான் மிக கார்பன் முக்கியமான 14 பாயிண்ட். கதிரியக்க அவர் வினையூக்கி இயற்பியலில் ரகசியங்கள் வழியா எப்படி பயணிச்சு பேட்டரியின் அரிப்பை காற்றிலிருந்து தடுக்க ஆற்றல், கண்ணமா விண்வெளி களிமண் நாகரிகம், பயன்படுத்தி அந்த குவாண்டம் அமைப்பை அறிவியலோட சுத்தம் எல்லைகள் வரை செய்கிறாரோ, இன்னைக்கு நாம ஒரு அதேபோல மிகப்பெரிய பயணத்தை சமூகத்தில் உள்ள இந்த மேற்கொண்டிருக்கோம். கிரிமினல் அந்த அதிகாரிகளை ஒற்றை பேட்டரி அகற்றுவது இத்தனை என்பது பெரிய விவாதத்துக்கு சமூக திறவுகோலா அமைப்பை இருக்கும்னு நான் சுத்தம் ஆரம்பத்துல செய்யும் கொஞ்சமே களை எதிர்பார்க்கல. எடுத்தல் என்று ஆமா. பார்க்கிறார். ஆனா இங்க நாம ஒண்ணு ரெண்டுத்தையும் மிக எப்படி தெளிவா link பண்றாரு நேர்களுக்கு பாருங்க. நினைவூட்டணும். குவாண்டம் நாம அளவீட்டை விவாதிச்ச மல்டிமீட்டர் இந்த எப்படி மாபெரும் தடுத்து அறிவியல் பொய்யாக்குகிறதோ, கோட்பாடுகள், அதே போல குவாண்டம் சாதாரண ஈர்ப்பு விசை மனிதனின் அமைப்புகள், நியாயத்தை இந்த இது எல்லாமே அதிகார உடனடியா அமைப்புகள் நம்ம தடுத்து சந்தைக்கு அழித்து வரப்போற உண்மையான பொய்யாக்குகின்றன கருவிகள் கிடையாது. என்று அவர் ஆழமாக அறிவியல் நம்புகிறார். அப்படிங்கிறது அப்போ இந்த சிஸ்டமை தொடர்ச்சியான திருத்தவே ஆய்வக முடியாதா? அந்த பரிசோதனைகளாலும் சிஸ்டம் சக திருந்தவே விஞ்ஞானிகளோட கடுமையான அவர்களை நிரூபணங்களாலும் பிடுங்கி எறிய கட்டமைக்கப்படுற வேண்டும் ஒண்ணு. என்ற கண்டிப்பா. அவருடைய ஆனா, எண்ணம் நாம இங்க அவருடைய கவனிக்க வேண்டியது அறிவியலிலும் அவரோட சரி அந்த அரசியலிலும் சிந்தனை சரி தான். ஒரே முற்றிலும் மாதிரியான பயனற்றது அப்படின்னு நாம கட்டமைப்புக்கு கருதுற எதிரான ஒரு பொருளை அதாவது வச்சுக்கிட்டு ஆன்டி உலகை எஸ்டாப்ளிஷ்மென்ட் காப்பாற்றும் ஒரு சிந்தனையே கருவியை மிக தெளிவாக உருவாக்க முடியும் பிரதிபலிக்கிறது. அப்படின்னு நம்புற நிஜமாவே ஒரு இது மனிதரோட நம்ம மூளைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வேலை கொடுக்கிற கற்பனை திறனை ஆழமான அலசல் புரிஞ்சுக்கிறது தான். தான் நம்முடைய கொஞ்சம் நினைச்சு இலக்கு. பாருங்க. முற்றிலும் உண்மை. ஆரம்பத்துல அவர் சொல்ற குப்பையில குவாண்டம் வீசப்படும் ஈர்ப்பு விசை e-waste காற்றிலிருந்து batteryகள்ல ஆற்றல் குவாண்டம் போன்ற மின்சாரம் விஷயங்கள் எடுப்பதில் ஆரம்பிச்சோம். எதிர்காலத்துல நிஜமாகலாம் ஆமா. அல்லது ஒரு அங்கிருந்து கோட்பாடாகவே நமது ஜீரண வரலாற்றுல மண்டலத்தை மறைஞ்சு நிறுத்தி போகலாம். அதை பத்தி நாம உணவில்லாமல் வாழும் தீர்ப்பளிக்க போறது சித்தர்களின் கலை ஆனா, வழியாக ஒரு பயணிக்கும். விஷயத்துல ஒரு 100% 100% வெற்றி பெற்றுட்டார். ஒட்டுமொத்த சமூகத்தின் விஷயம் அதிகார நாம துஷ்பிரயோகங்களுக்கு ஒவ்வொரு எதிரான ஒரு நாளும் வீசுற மாபெரும் கிளர்ச்சி வரைக்கும் நாம இன்னைக்கு பார்க்கிற பேசியிருக்கோம். பார்வையை அவர் உண்மைதான். முற்றிலுமா இங்கதான் மாத்திட்டாரு. விஷயம் மிகவும் சரி, சுவாரஸ்யமாகிறது. நேயர்களே, நாம இன்னைக்கு பார்த்த இந்த விவாதிச்ச 3 இந்த விஷயங்களுமே வியக்கத்தக்க, தனித்தனி டாபிக் சற்றே கிடையாது. அறிவியலோட எல்லாமே ஒன்றோடு விளிம்புல ஒன்று இருக்கிற மிக நெருக்கமா தகவல்களோட தொடர்புடையது. உங்களை ஒரு புதிய கேள்வியுடன் விட்டு ஒரு செல்ல தனி விரும்புறேன். மனிதனின் உங்களுடைய எந்த இதுவரை நாம விதிகளுக்கும் நான் மின்சாரத்தை கட்டுப்பட எப்படி மாட்டேன் பார்க்கிறோம்? அப்படிங்கிற அதை ஏதோ ஒட்டுமொத்த மின்னுற்பத்தி அமைப்புக்கு நிலையங்கள்ல எதிரான பார்வை உருவாகி இது. கம்பிகள் இது வழியா நிச்சயமாக பயணிச்சு ஒரு நமக்கு முக்கியமான கட்டணங்களா கேள்வியை வந்தடையும் எழுப்புகிறது. ஒரு பொருள் இதை இல்லையா? கேட்கும் ஆனா, நீங்கள் இதை இந்த எப்படி ambient energy பார்க்கிறீர்கள்? harvesting அப்படிங்கிற பல கோட்பாடு நேரங்களில் நாம் உண்மையிலே நமக்கு முழுமையா சொல்லிக் சாத்தியமானால் கொடுக்கப்பட்ட என்ன நடக்கும்னு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கற்பனை செஞ்சு அந்த பாருங்க. கிளாசிக்கல் ஒட்டுமொத்த விதிகளுக்குள் அமைப்பே முடங்கி மாறிடும். போய்விடுகிறோம். ஆமா, இது நம்ம அது வெறும் யோசிக்க வேண்டிய பேட்டரிகளை விஷயம் மட்டும் தான். மாத்தாது. மல்டிமீட்டர் பவர் கிரிட் அப்படிங்கிற காட்டவில்லை ஒட்டுமொத்த என்பதற்காக அமைப்பையே உலகத்துல அங்கு இருந்து அழிச்சிடும். மின்சாரமே இல்லை எங்கும் மின் என்று கம்பிகள் இருக்காது. முடிவெடுப்பது போல மாபெரும் மின் நமது உற்பத்தி நிலையங்கள் தற்போதைய இருக்காது. புரிதலுக்குள் பவர் ஒரு கட் விஷயம் அப்படிங்கிற ஒரு அடங்கவில்லை வார்த்தையே மனிதரோட என்பதற்காக அகராதியில அந்த இல்லாம புதிய போகும். அறிவியலையோ அது ஒரு அருமையான அல்லது புதிய கற்பனை. தத்துவத்தையோ உங்க மொபைல் போன், நாம் உங்க முற்றிலுமாக லேப்டாப், ஒதுக்கி உங்க வீட்டு விடுகிறோமா? விளக்கு இது என நாம் சிந்திக்க ஒவ்வொன்றும் வேண்டிய ஒரு தங்களுக்கு தருணம். தேவையான மிகச் ஆற்றலை சரியான தங்களை கேள்வி. நம்ம சுற்றியுள்ள ஊர்ல ஒரு காற்றிலிருந்தே பழக்கம் இருக்கு. நேரடியாக பெரிய பெரிய உறிஞ்சிக்கும். அறிவியல் ஒரு ஆய்வகங்களில் சுயமாக இயங்கும் கோடிக்கணக்கான பிரபஞ்சமா இது முதலீடுகள் மாறும். கொட்டப்பட்டால் ஆற்றல் மட்டுமே அப்படிங்கிறது நம்ம உண்மையான காசு கொடுத்து கண்டுபிடிப்புகள் வாங்குற ஒரு பிறக்கும்னு பொருளா நம்ம இல்லாம நம்பிட்டு இருக்கோம். நம்ம கண்டிப்பா அந்த சுவாசிக்கிற mindset காற்றை போல ஆனா எங்கும் சில நிறைஞ்சிருக்கும் நேரங்களில் ஒரு ஒரு சூழலா சாதாரண மாறினால் சாமானியன் இந்த உலகம் எப்படி சமையலறையில் இருக்கும்? அவனது அடுத்த சமூக முறை கோபத்திலிருந்தும் கையில் உள்ள ஒரு மக்கள் பேட்டரியை மீதான அவனது குப்பையில வீசும்போது அக்கறையிலிருந்தும் இந்த கூட கேள்வி உங்க உலகின் மனசுல ஒரு கணம் மிகச்சிறந்த வந்து செல்லட்டும். குவாண்டம் பாய்ச்சல் எந்த நிகழலாம். ஒரு மறுசிந்தனையுமின்றி சொன்னீங்க. நாம் தினமும் இறுதியாக குப்பையை வீசும் உங்களுக்கு ஒரு மற்ற சிந்தனை. மின்கழிவுகளுக்குள் இந்த இன்னும் உலகத்துல என்னென்ன எல்லாமே சொல்லப்படாத ஒரு சாத்தியக்கூறுகள் கட்டமைப்புக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடும். இயங்குதுன்னு நாம நம்புறோம். மீண்டும் ஒரு ஆனா அந்த சுவாரஸ்யமான விதிகள் ஆழமான வேலை செய்யாம அலசலில் போகும்போது சந்திப்போம். என்ன ஆகும்? தண்ணீருக்குள் மூழ்கி இருந்தாலும் சாகாமல் 25 நாட்களாக தொடர்ந்து ஒளிரும் அந்த செத்துப்போன பேட்டரியைப் போல உங்களை சுற்றி இது இனி வேலை செய்யாது, இது வெறும் குப்பை, இவனை நம்பி பிரயோஜனமே இல்லை என்று நீங்கள் தூக்கி எறிந்த எந்தெந்த விஷயங்களில் இன்னும் அளவிட முடியாத மாபெரும் குவாண்டம் ஆற்றல் ஒளிந்திருக்கிறதோ? யாருக்கு தெரியும், அந்த ஆற்றல் உங்க வீட்டுக்குள்ளே இருக்கலாம். உங்களுக்குள்ளேயே கூட அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் முடங்கி கிடக்கலாமே. தேடி பாருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.
கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, முற்றிலுமா செத்து போன நீங்க குப்பையில வீசின ஒரு பழைய பேட்டரியை எடுத்து தண்ணிக்கடியில வச்சா என்ன ஆகும்? சாதாரணமா தண்ணியும் கரண்ட்டும் சேரக்கூடாதுன்னு தானே நாம நினைப்போம். ஆமா, உடனே ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடும் நினைப்போம் இல்லையா? ஆனா அந்த செத்துப்போன பேட்டரி தண்ணிக்குள்ள எந்த ஷார்ட் சர்க்கியூட்டும் ஆகாம தொடர்ந்து 25 நாளா ஒரு பல்ப பிரகாசமா எரிய வைக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கண்டிப்பா. இது நம்மளுடைய பொது புத்திக்கு முரணான ஒரு விஷயம்தான். ஏன்னா நாம பள்ளிக்கூடத்துல படிச்ச இயற்பியல் விதிகள் எல்லாமே இத சாத்தியமில்லைன்னு தான் சொல்லும். கரெக்ட். ஆனா இங்கதான் ஒரு மாபெரும் ட்விஸ்ட் இருக்கு. இந்த விசித்திரமான பரிசோதனையை செஞ்சவர் இதோடு மட்டும் நிக்கல. வேற என்ன செஞ்சிருக்காள? இதே அறிவியல் தத்துவத்தை வச்சு மனுஷங்க உணவு சாப்பிடாமலே உயிர் வாழ முடியும்னு வாதிடுறார். வாவ், சாப்பாடு இல்லாமலையா? ஆமாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர் நீதித்துறையும் காவல்துறையும் முற்றிலுமா சீரழிஞ்சு போச்சுன்னு மிக கடுமையா விமர்சிக்கிறார். எப்படி சொல்றது? சயின்ஸ், மருத்துவம், அரசியல்னு எல்லாமே கலந்திருக்கு போலியே. எக்ஸாக்ட்லி. குவாண்டம் இயற்பியல், சித்தர்களின் வாழ்வியல், அப்புறம் சமூகத்தின் மீதான ஒரு மாபெரும் கோபம், இது 3 எப்படி ஒரு புள்ளியில இணையுது? உங்களை இந்த புதிய ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற தரவுகள் ரொம்பவே வித்தியாசமானது. பாத்தீங்கன்னா, சில யூடியூப் வீடியோக்களோட எழுத்து பதிவுகள், சிக்கலான தொழில்நுட்ப விளக்கங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிரான சீற்றங்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா, இது எல்லாத்தையும் அடக்கிய ஒரு கோட்பாடு. அத கண்ணமா அறிவியல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புதிய கோட்பாட்டை தான் நம்ம இன்னைக்கு விரிவாக அலச போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தாராளமா ஆரம்பிக்கலாம். எடுத்த உடனே இந்த பேட்டரி பரிசோதனை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தரவுகளின் படி பார்த்தா குப்பையில தூக்கி போடப்பட்ட ஒரு டியூரசெல் பேட்டரி. அதுல மிச்சம் இருந்தது வெறும் 1.5 வோல்ட் மற்றும் 100 மில்லி ஆம்பியர் தான். அத 2 கிராஃபைட் குச்சிகளுக்கு நடுவுல வச்சு அதிலிருந்து 25 ஆம்பியர் மின்சாரத்தை வெளியெடுத்திருக்கிறதா சொல்றாரு. 25 ஆம்பியரா? ஆமா, அதுவும் 21 நாட்கள் கழிச்சு அதோட வோல்டேஜ் 3 வோல்ட்ல இருந்து வெறும் 2.7 வோல்ட்டாக மட்டுமே குறைஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம் போறங்க, இது சாத்தியமே இல்லையே. அதானே, வெப்ப இயக்கவியல் விதிகளுக்கு, அதாவது லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு இது அப்பட்டமா எதிரானது இல்லையா? 1.5 வோல்ட் பேட்டரியிலிருந்து 25 ஆம்பியர் எப்படி வரும்? உங்களுடைய இந்த சந்தேகம் ரொம்பவே நியாயமானது. எந்த ஒரு அறிவியலாளரும் கேட்கிற முதல் கேள்வி இதுவாகத்தான் இருக்கும். ஆமா, லாஜிக் இடிக்குதே. ஆனா இந்த தரவுகளை நாம் ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் இணைத்து பார்த்தால் அவரு பேசுவது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் அந்த வழக்கமான கிளாசிக்கல் மின்சாரத்தை பற்றி அல்ல. ஓ, அப்ப வேற எதை பத்தி பேசுறாரு? வாட் வோல்ட் ஆம்பியர்னு நாம் கணக்கிடும் அந்த வழக்கமான எலக்ட்ரான் ஓட்டத்தை அவர் முற்றிலுமாக நிராகரிக்கிறார். இதை அவர் கோல்ட் எலக்ட்ரிசிட்டி அல்லது புரோட்டானிக் பவர் என்று அழைக்கிறார். கோல்ட் எலக்ட்ரிசிட்டியா? அப்படின்னா என்ன? மின்சாரம்னாலே ஒரு வெப்பம் உருவாகுமே, அதான இயல்பு. கரெக்ட். அப்புறம் எப்படி தண்ணீருக்குள்ள போட்டா உடனே சிதறல் அடைஞ்சு ஷார்ட் சர்க்கியூட் ஆகாம இருக்கு? இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால் இது குவாண்டம் டனலிங் என்ற முறையில் இயங்குவதாக ஆசிரியர் கூறுகிறார். குவாண்டம் டனலிங் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இது உங்களுக்கு எளிமையா சொல்லணும்னா ஒரு பெரிய சுவர் இருக்குன்னு வச்சுப்போம். சரி. அந்த சுவர் தாண்டி போகணும்னா நாம ஏறி குதிச்சுதான் போகணும். அதுக்கு நிறைய ஆற்றல் தேவை. ஆனா குவாண்டம் உலகத்துல அந்த எலக்ட்ரான்கள் சுவரை தாண்டாது. பின்ன எப்படி போகும்? மாறாக சுவர்க்குள்ளேயே ஒரு மாயப்பாதை உருவாக்கி மறுபக்கம் ஊடுருவி போயிடும். இதுதான் குவாண்டம் டனலிங். வாவ், மாயப்பாதை மாதிரி. ஆமா, இந்த முறையில் ஆற்றல் பாயும்போது அங்கு நீர் மூலக்கூறுகள் தடையாக இருப்பதில்லை. அதனாலதான் அந்த கிராஃபைட் தண்டு அணுக்கருவில் மறைந்திருக்கும் ஆற்றலை குவாண்டம் நிலையில் வெளியே இழுக்கிறது. ஓஹோ, அதனாலதான் தண்ணீருக்குள்ள எந்த ஷார்ட் சர்க்கியூட் நடக்காம விளக்கு தொடர்ந்து எரியுது. எக்ஸாக்ட்லி. இத கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆனா தரவுகள்ல இன்னொரு குழப்பமான விஷயமும் இருக்கு. என்னது அது? இந்த மின்சாரத்தை அளக்கிறதுக்காக அவர் மல்டிமீட்டர் கருவியை பயன்படுத்தும் போது அது எந்த ஆம்பியரையும் காட்ட மாட்டேங்குதே. ஆமாம், மல்டிமீட்டர்ல 0ன்னு காட்டுது, ஆனா பல்பு மட்டும் பிரகாசமா எரியுது. இது எப்படி சாத்தியம்? அளவீட்டு கருவிகள் எப்படி பொய்யாகும்? இது ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. இத புரிஞ்சுக்க நாம் ஒரு சின்ன உதாரணத்தை பாப்போம். சொல்லுங்க. கிளாசிக்கல் முறையில மின்சாரம் ஒரு கம்பியில பாயும்போது அது ஒரு ஆத்துல தண்ணி ஓடுற மாதிரி தொடர்ந்து நேராக பாயும். அதாவது ஒரு ஃப்ளோல இருக்கும். ஆமா, இத நேரடி ஆம்பியர், அதாவது டைரக்ட் ஆம்ப்ஸ் என்கிறோம். நம்ம ஊர்ல இருக்கிற மல்டிமீட்டர் கருவிகள் எல்லாமே இந்த ஆற்று நீரோட்டத்தை அளக்கதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரி, அப்போ இங்க என்ன நடக்குது? இங்க நடப்பது மறைமுக குவாண்டம் கடத்துத்திறன், அதாவது இன்டைரக்ட் குவாண்டம் கண்டக்ஷன்.
எலக்ட்ரான்கள் ஆத்து தண்ணி மாதிரி ஓடாமல் 98.9% தூய்மையான C12 கிராஃபைட் அடுக்குகளில் ஒரு அணுவிலிருந்து மற்றொன்றுக்கு தாவுகின்றன. தாவுதா? ஆமா, இதை அறிவியலில் சூப்பர் எக்ஸ்சேஞ்ச் என்பார்கள். இதை எப்படி கற்பனை செஞ்சுக்கலான்னா, ஒரு தீய அணைக்க 100 பேர் வரிசையா நின்னு ஒருத்தர் கையிலிருந்து இன்னொருத்தர் கைக்கு வாளில தண்ணிய மாத்தி மாத்தி வேகமா கொடுக்கற மாதிரி. சூப்பர் உதாரணம். இங்க தண்ணி நேரா ஓடல, வாளி மூலமா தாவுது. கரெக்ட். இந்த தாவுதல் மல்டிமீட்டரில் உள்ள உணரிகளை, அதாவது அந்த சென்சார்களை விட பல மடங்கு அதிவேகமானது. ஓ, அதனாலதான் மீட்டர்ல 0ன்னு காட்டுதா? ஆமாங்க. அதனால் கருவிக்கு அது தடையாகவோ அல்லது ஒண்ணுமே இல்லாத வெற்றிடமாகவோ தெரிகிறது. ஆனால் அந்த விளக்கின் இழைக்கு இந்த குவாண்டம் துடிப்புகள் போதுமானதாக இருப்பதால் விளக்கு மட்டும் பிரகாசமாக எரிகிறது. கருவியால் அளக்க முடியாத ஒரு ஆற்றல் இது, அப்படிதானே? கண்டிப்பா. கருவிக்கு தெரியலங்கிறதுக்காக அங்க ஆற்றல் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ரொம்ப அழகா விளக்குனீங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் கவனிச்சேன். என்ன பாத்தீங்க? இந்த அலுமினியம் மற்றும் கிராஃபைட் கலந்த பேட்டரிகள்ல பொதுவா அலுமினியம் சீக்கிரமே கரைஞ்சு போயிடும்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அதை தடுக்க ஆசிரியர் ஒரு புதுமையான களிமண்ணை உருவாக்கியிருக்கார். ஆமா கண்ணம்மா, களிமண். அதேதான், கண்ணம்மா களிமண் அப்படின்னு பேர் வச்சிருக்கார். அதுல வெறும் தலா 2 கிராம் அளவுல சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் சிலிகேட், வண்டிக்கு போடுற கிரீஸ், ஐச்சந்தோரம், மெக்னீசியம் ஆக்சைடு மற்றும் சோடியம் ஆக்சைடுன்னு ஒரு விசித்திரமான கலவையை பயன்படுத்துறார். இதுல இந்த ஐச்சந்தோரங்கிறது சித்த மருத்துவத்துல பயன்படுற ஒரு பொருள். ஒரு நவீன வேதியியல் பரிசோதனைக்குள்ள சித்த மருத்துவ பொருள் எப்படி உள்ள வந்துச்சே, இது எப்படி சாத்தியம்? இங்குதான் அவருடைய சிந்தனை மற்ற ஆராய்ச்சியாளர்களிடமிருந்து வேறுபடுகிறது. இயற்கையான பொருட்களையும் சில வேதியியல் பொருட்களையும் மிக குறைந்த அளவுல பயன்படுத்தி ஒரு நிலையான அதிர்வை, அதாவது ரெசொனன்ஸ், அவர் உருவாக்கியிருக்கிறார். ஓ, அந்த 2 கிராம் கலவைக்கு அவ்வளோ சக்தியா? ஆமா, அந்த 2 கிராம் கலவை அந்த அலுமினியத்தின் மீது நடக்கும் மாபெரும் வேதியியல் அரிப்பை கட்டுப்படுத்துகிறது. ஒரு வேதியியல் எதிர்வினைய இன்னொரு நுட்பமான கலவையை கொண்டு சமன் செய்யும் ஒரு அபாரமான தந்திரம் இது. வாவ்! அப்படியே இந்த குவாண்டம் பேட்டரியிலிருந்து நாம நேரடியா நம்ம உடம்புக்கு வருவோம். ஏன்னா தரவுகளின்படி அவர் இந்த தொழில்நுட்பத்தை வெறும் ஈவேஸ்ட் இயந்திரங்களோட நிறுத்திக்கல. ஆமா, அவர் ஒரு பெரிய தத்துவார்த்தமான தாவலை மேற்கொள்றாரு. அதுதான் எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. இயந்திரங்களுக்கு எப்படி ஒரு எல்லையற்ற ஆற்றல் மூலத்தை கண்டுபிடிக்க முடியுமோ, அதே போல மனித உடலுக்கும் ஒரு முடிவற்ற ஆற்றல் மூலம் இருப்பதை அவர் உறுதியா நம்புகிறார். செத்துப்போன பேட்டரியிலிருந்து மனிதனோட உடம்புக்கு எப்படி ஒரு தொடர்பை ஏற்படுத்துறார்? நீங்கள் சரியாக சொன்னீர்கள். இது ஒரு மிகப்பெரிய தாவல்தான். செத்துப்போன பேட்டரிக்கு எப்படி கிராஃபைட் மூலமாக பிரபஞ்ச ஆற்றலை உறிஞ்சி உயிர் கொடுக்க முடிகிறதோ, அதே போல மனித உடலையும் மீண்டும் புதுப்பிக்க முடியும் என்பதுதான் அவருடைய வாதம். அது எப்படி சாத்தியம்? அதாவது ஒரு மின் சுற்றில் எப்படி மின்தடை ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதோ, அதே போல மனித உடலில் ஜீரண மண்டலம்தான் அந்த மின்தடை என்று அவர் கருதுகிறார். ஜீரண மண்டலமா? ஆமா, தரவுகள்ல சித்தர்களோட அறிவியலை அவர் ஆழமா மேற்கோள் காட்டுறார். ஆமா, குறிப்பா திருமூலர் பாடல்கள். திருமூலரின் 575வது பாடல் புறப்பட்டு பூக்கு அப்படிங்கிற பாடலையும், திருவள்ளுவரின் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 அப்படிங்கிற குறளையும் சுட்டிக்காட்டுறார். கரெக்ட். இதுல திருவள்ளுவர் வழி என்று குறிப்பிடுவது வெறும் காற்றை அல்ல, அது வாதத்தை அல்லது ஜீரண நீரை என்று ஆசிரியர் மிக வித்தியாசமா வாதிகிறார். சாப்பிடுறது மனிதனுக்கு அவசியம்னு நாம நினைக்கிறோம், ஆனா அவரோட பார்வை முற்றிலும் வேறு மாதிரி இருக்குல்ல. கண்டிப்பா. இதுல நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான கருத்து ஒன்னு இருக்கு. சொல்லுங்க. ஆசிரியரின் கூற்றுப்படி மனிதர்களுக்கு ஜீரண நீர் சுரப்பது என்பது பரிணாம வளர்ச்சியின் ஒரு வெறும் எச்சம் மட்டுமே. பரிணாம எச்சமா? அப்படின்னா அது தேவையில்லாத ஒண்ணா? அவர் அப்படிதான் சொல்றாரு. மனிதர்கள் அடிக்கடி தங்களுடைய நாக்கின் ருசிக்காக சாப்பிட்டு ஜீரண உறுப்புகளை தொடர்ந்து வேலை செய்ய வைத்து அந்த உறுப்புகளை அழுகச் செய்து தங்களுக்கு தாங்களே மரணத்தை தேடிக்கொள்கிறார்கள் என்கிறார் அவர். ஒரு நிமிஷம், எனக்கு இது உண்மையிலேயே குழப்பமா இருக்கு. சாப்பிட்டா எப்படி உறுப்புகள் அழுகும்? உணவுதானே நமக்கு ஆற்றல் கொடுக்குது. அவர் பார்வையில உணவு என்பது உடலை சோர்வடைய செய்யும் ஒரு சுமை. ஓ. மேற்கத்திய மருத்துவம் நோயை குணப்படுத்துவதில்லை, அது வெறும் ரசாயன பக்க விளைவுகளால் மனிதர்களை அழிக்கிறது என்பது அவரது ஆழமான நம்பிக்கை. உணவு சாப்பிடுவது வேறு, உணவில்லாமல் உடலை அகத்தூய்மை செய்து அமைதிப்படுத்துவது வேறு என்று அவர் பிரிக்கிறார். அகத்தூய்மைனா இன்டர்னல் பியூரிட்டி இல்லையா? ஆமா, அதாவது உடலுக்குள் எந்த ஒரு செரிமான வேலையும் நடக்காமல் இருக்கும்போது உடல் ஒரு தூய்மையான குவாண்டம் பொருளாக மாறுகிறது. குவாண்டம் பொருளாகவா?
எப்படி அந்த கிராஃபைட் நைட்ரஜனை உறிஞ்சி ஆற்றலாக மாற்றுதோ அப்படி தூய்மையான மனித உடம்பும் பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றலை நேரடியாகவே ஈர்க்கத் தொடங்கிவிடும் என்கிறார். வாவ்! இதுதான் சித்தர்கள் உணவில்லாமல் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்ததற்கான அறிவியல் விளக்கம் என்று அவர் கூறுகிறார். சோ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதை கேட்குற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமது உடலை ஒரு சாதாரண ரீசார்ஜ் செய்யப்படாத தூக்கி எறியக்கூடிய பேட்டரிய போல நம்ம நினைச்சு வீணாக்கி கொண்டிருக்கிறோமா? ரொம்ப ஆழமான கேள்வி. நாம சாப்பிட்ற சாப்பாடு தான் நமக்கு எனர்ஜி கொடுக்குதுன்னு நம்பிட்டு இருக்கோம். ஆனா அந்த சாப்பாட்டை செரிக்க வைக்கிறதுக்கே நம்ம உடம்பு தன்னோட 3/4 எனர்ஜியை வீணாக்குதுன்னு அவர் சொல்றதுல ஒரு விசித்திரமான லாஜிக் இருக்கு. உண்மைதான். அதனாலதான் அகத்தூய்மை செஞ்சா உடம்பே ஒரு சோலார் பேனல் மாதிரி பிரபஞ்ச ஆற்றலே உள்வாங்க ஆரம்பிச்சிடும்னு சொல்றார். மிகச்சரி. கிளாசிக்கல் அறிவியலால் அளக்க முடியாதது அவர் சொல்லும் குவாண்டம் மின்சாரம். அதேபோல சாதாரண மருத்துவத்தாலும் உடற்கூறியலாலும் புரிந்து கொள்ள முடியாதது சித்தர்களின் உணவில்லாமல் வாழும் கலை. ரெண்டுமே நாம ஏத்துக்கிட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டதா தானே? ஆமாம், இரண்டுமே நாம் இன்று வரை நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கும் அந்த விதிகளுக்கு முற்றிலும் அப்பாற்பட்டவை. இங்கதான் இந்த உரையாடல் இன்னும் அதிரடியான ஒரு தளத்துக்கு நகருது. இயற்பியல் விதிகளையும் மருத்துவ விதிகளையும் ஏற்க மறுக்கிற ஒருத்தர் சமூக கட்டமைப்புகளை மட்டும் சும்மா விட்டுடுவார் என்ன? கண்டிப்பா விடமாட்டார். கார்ப்பரேட் நிறுவனங்கள் மேலையும் அதிகார அமைப்புகள் மேலையும் அவருக்கு இருக்கிற கோவம் தரவுகள்ல எரிமலையா வெடிக்குது. ஒரு இடத்துல கூகுள் நோட்புக் எல்எம் அப்படிங்கிற ஏஐ தொழில்நுட்பத்தை மானங்கெட்ட விபச்சார ஊடகம் என்று மிக கடுமையா ஆவேசமா விமர்சிச்சிருக்காரு. ஒரு தொழில்நுட்பத்து மேல ஏன் இவ்வளவு உச்சகட்ட கோபம் வரணும்? அந்த கோபத்தின் ஆணிவேரை புரிந்து கொள்ள நாம் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டும். இது மக்களுக்கான அறிவியல், அதாவது பீப்புள் சயின்ஸ். ஆமா, ஒரு சாமானிய மனிதன் எந்த ஒரு பெரிய லேப் வசதியும் இல்லாமல் தனது வீட்டு அடுப்பங்கரையில் குப்பையில் வீசப்படும் வேஸ்ட் பேட்டரிகளையும் கிராஃபைட்டையும் வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய ஒரு குவாண்டம் ஆராய்ச்சியை செய்கிறான். ஆனா சமூகம் இதை எப்படி பாக்குது? அங்கதான் பிரச்சனையே. கோடிக்கணக்கில் முதலீடு செய்யும் கார்ப்பரேட் ஆய்வகங்கள் மட்டுமே அறிவியலின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றன. உதாரணமாக, அமெரிக்காவில் நடக்கும் கார்பன் டைமண்ட் பேட்டரி ஆய்வுகளுக்கு கிடைக்கும் அங்கீகாரமோ நிதியோ அடிமட்ட மக்களின் எளிய கண்டுபிடிப்புகளுக்கு கிடைப்பதில்லை. ஓ, அந்த ஆதங்கம் தான் இப்படி வெடிக்குதா? ஆமா, இந்த லாப நோக்கம் கொண்ட அமைப்புகள் சாமானியர்களின் உண்மையான அறிவியலை மூடி மறைக்கின்றன என்ற மாபெரும் விரக்தியே அந்த வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. அப்போ ஏஐ மேல இருக்கிற கோவம்? ஏஐ போன்ற தொழில்நுட்பங்கள் கார்ப்பரேட்டுகளின் குரலாக மட்டுமே ஒலிக்கின்றன, சாமானியனின் குரலை நசுக்குகின்றன என்று அவர் நம்புகிறார். அந்த விரக்தி வெறும் கார்ப்பரேட் நிறுவனங்களோட நிக்கல, நம்மூர் காவல்துறை மற்றும் நீதித்துறை மேலயும் அந்த கோவம் பாயுது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பகுதி. குறிப்பா சாத்தான்குளம் வழக்கு பத்தி அவர் பேசியிருக்கிற விஷயங்கள் ரொம்பவே தீவிரமானது. இந்த இடத்துல இதை கேட்கிற உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். சொல்லுங்க. நாம இந்த தரவுகள்ல இருக்கிற ஆசிரியரின் கடுமையான விமர்சனங்களையும் கோபத்தையும் விவாதிக்கிறோம்னா அது அவருடைய ஒட்டுமொத்த தத்துவத்தை புரிஞ்சுக்க மட்டும்தான். இது எந்த விடத்திலும் இந்த குறிப்பிட்ட வழக்கோ அல்லது அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையோ பற்றிய நமது தனிப்பட்ட நிலைப்பாடோ தீர்ப்போ கிடையாது. இது முற்றிலும் நடுநிலையான ஒரு பகுப்பாய்வு மட்டுமே. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நாம் தரவுகளை மட்டுமே அலசுகிறோம். சரி, அவர் அந்த சாத்தான்குளம் பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் வழக்குல காவல்துறையினரை மனித மிருகங்கள் என்றும் வேற்று கிரக வாசிகள் என்றும் மிக கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அது ஏன்? இதை நாம் அவருடைய தத்துவார்த்த பின்னணியிலிருந்து பார்க்க வேண்டும். தரவுகளின்படி ஆசிரியர் ஒரு குறிப்பிட்ட சில காவலர்களை மட்டும் தனிப்பட்ட முறையில் குற்றவாளிகளாக பார்க்கவில்லை. பின்ன எப்படி பார்க்கறாரு? ஒட்டுமொத்த அமைப்புமே, அதாவது முழு சிஸ்டமுமே ஒரு மிகப்பெரிய நோய் தொற்றுக்கு ஆளாகி இருப்பதாக கருதுகிறார். ஓஹோ. இந்த தரவுகளில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நீதிபதி சரவணன், மருத்துவர் வெண்ணிலா, ஜெயில் அதிகாரிகள் மற்றும் ரேவதி என்ற காவலர் என அதிகார மட்டத்தில் உள்ள அனைவரையுமே அவர் குற்றவாளிகளாக கருதுகிறார். ஒட்டுமொத்த அமைப்பையுமே குற்றம் சாட்டுறாரா? ஆமா, நடப்பு ஆட்சியில் கூட 24 கொலைகள் காவல்துறையினரால் நடந்துள்ளதாக அவர் அந்த தரவுகளில் புள்ளி விவரங்களை முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஒரு அமைப்பில் அதிகாரம் எங்கு அதிகமாக குவிக்கப்படுகிறதோ அங்கு பாதுகாப்பும் கண்ணியமும் இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக அங்கு ஒட்டுமொத்த கொடூரமும் அரங்கேறுகிறது என்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் தன்னுடைய வாதத்துக்கு வலு சேர்க்க ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டுறாரு. கொலையின் கொடியாரை வேந்துறுத்தல் பைங்கூழ் களைகட்டதனோடு நேர் அப்படிங்கிற குறள். ஆமா, களை எடுத்தல். கரெக்ட்.
அதாவது பயிருக்கு நடுவே வளரும் களைய பிடுங்கி எறிவது போல இப்படி திட்டமிட்டு கொலை செய்யும் அதிகார வர்க்க குற்றவாளிகளை சமூகத்திலிருந்தே பிடுங்கி எறியணும்னு ரொம்ப தீவிரமான நிலைப்பாட்டை எடுக்கிறார். பழி வாங்கறத விட இது சமூகத்தை சுத்தம் செய்யற ஒரு ப்ராசஸ்னு சொல்றார். அதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். அவர் இயற்பியலில் எப்படி பேட்டரியின் அரிப்பை தடுக்க கண்ணம்மா களிமண் பயன்படுத்தி அந்த அமைப்பை சுத்தம் செய்கிறாரோ அதேபோல சமூகத்தில் உள்ள இந்த கிரிமினல் அதிகாரிகளை அகற்றுவது என்பது சமூக அமைப்பை சுத்தம் செய்யும் களை எடுத்தல் என்று பார்க்கிறார். வாவ், ரெண்டுத்தையும் எப்படி லிங்க் பண்றாரு பாருங்க. குவாண்டம் அளவீட்டை மல்டிமீட்டர் எப்படி தடுத்து பொய்யாக்குகிறதோ அதேபோல சாதாரண மனிதனின் நியாயத்தை இந்த அதிகார அமைப்புகள் தடுத்து அழித்து பொய்யாக்குகின்றன என்று அவர் ஆழமாக நம்புகிறார். அப்போ இந்த சிஸ்டமை திருத்தவே முடியாதா? அந்த சிஸ்டம் திருந்தாது, அவர்களை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்ற அவருடைய எண்ணம் அவருடைய அறிவியலிலும் சரி அரசியலிலும் சரி ஒரே மாதிரியான கட்டமைப்புக்கு எதிரான, அதாவது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சிந்தனையையே மிக தெளிவாக பிரதிபலிக்கிறது. நிஜமாவே இது நம்ம மூளைக்கு மிகப்பெரிய வேலை கொடுக்கிற ஆழமான அலசல் தான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆரம்பத்துல குப்பையில வீசப்படும் வேஸ்ட் பேட்டரிகள்ல இருந்து குவாண்டம் மின்சாரம் எடுப்பதில் ஆரம்பிச்சோம். ஆமா, அங்கிருந்து நமது ஜீரண மண்டலத்தை நிறுத்தி உணவில்லாமல் வாழும் சித்தர்களின் கலை வழியாக பயணித்தோம். இறுதியாக ஒட்டுமொத்த சமூகத்தின் அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு எதிரான ஒரு மாபெரும் கிளர்ச்சி வரைக்கும் நாம் இன்னைக்கு பேசியிருக்கோம். உண்மைதான். இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. நாம பார்த்த இந்த 3 விஷயங்களுமே தனித்தனி டாபிக் கிடையாது. எல்லாமே ஒன்றோடு ஒன்று மிக நெருக்கமா தொடர்புடையது. ஒரு தனி மனிதனின் உங்களுடைய எந்த விதிகளுக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒட்டுமொத்த அமைப்புக்கு எதிரான பார்வை இது. இது நிச்சயமாக ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இதை கேட்கும் நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? பல நேரங்களில் நாம் நமக்குச் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த கிளாசிக்கல் விதிகளுக்குள் முடங்கி போய்விடுகிறோமா? இது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்தான். மல்டிமீட்டர் காட்டவில்லை என்பதற்காக அங்கு மின்சாரமே இல்லை என்று முடிவெடுப்பது போல நமது தற்போதைய புரிதலுக்குள் ஒரு விஷயம் அடங்கவில்லை என்பதற்காக அந்த புதிய அறிவியலையோ அல்லது புதிய தத்துவத்தையோ நாம் முற்றிலுமாக ஒதுக்கி விடுகிறோமா? இது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம். மிகச்சரியான கேள்வி. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. பெரிய பெரிய அறிவியல் ஆய்வகங்களில் கோடிக்கணக்கான முதலீடுகள் கொட்டப்பட்டால் மட்டுமே உண்மையான கண்டுபிடிப்புகள் பிறக்கும்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த மைண்ட் செட் இருக்கு. ஆனா சில நேரங்களில் ஒரு சாதாரண சாமானியனின் சமையலறையில் அவனது சமூக கோபத்திலிருந்தும் மக்கள் மீதான அவனது அக்கறையிலிருந்தும் கூட உலகின் மிகச்சிறந்த குவாண்டம் பாய்ச்சல் நிகழலாம். அருமையா சொன்னீங்க. இறுதியாக உங்களுக்கு ஒரு சிந்தனை. இந்த உலகத்துல எல்லாமே ஒரு கட்டமைப்புக்குள்ள இயங்குதுன்னு நாம நம்புறோம். ஆனா அந்த விதிகள் வேலை செய்யாம போகும்போது என்ன ஆகும்? தண்ணீருக்குள் மூழ்கியிருந்தாலும் சாகாமல் 25 நாட்களாக தொடர்ந்து ஒளிரும் அந்த செத்துப்போன பேட்டரியைப் போல உங்களை சுற்றி இது இனி வேலை செய்யாது, இது வெறும் குப்பை, இவனை நம்பி பிரயோஜனமே இல்லை என்று நீங்கள் தூக்கி எறிந்த எந்தெந்த விஷயங்களில் இன்னும் அளவிட முடியாத மாபெரும் குவாண்டம் ஆற்றல் ஒளிந்திருக்கிறதோ? யாருக்கு தெரியும், அந்த ஆற்றல் உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். உங்களுக்குள்ளேயே கூட அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் முடங்கி கிடக்கலாமே. தேடி பாருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.